அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா பகுதியில் தொடர்ந்து தன்னோட படைகளை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உலகம் முழுசுமே பதற்றத்துல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் குருத்து ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களால குருத்து ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அதுல போப் பேசின விஷயங்கள் உலகம் முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசி இருக்காரு. அப்படி என்ன பேசி இருக்கிறாரு வாங்க பார்க்கலாம். உலக மக்கள் தொகையில 14%, அதாவது 140 கோடி பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அந்த பிரம்மாண்டமான சமூகத்திற்கு தலைவராக இருப்பவர் தான் போப் லியோ 14. இவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. நிறைய கிறிஸ்தவ மத போதகர்கள் ட்ரம்பை சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை வச்சு கடைசியா ட்ரம்ப் மேல கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கான வலிமையை நீங்க ட்ரம்புக்கு கொடுங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க. அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையில இந்த போர் தேவையா அப்படின்னு தான் உலகத்துல பெரும்பாலானவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குரலை தான், அஞ்சாத ஒரு நீதிக்கான குரலை தான் கத்தோலிக்க சபையின் தலைவரா இருக்கக்கூடிய போப் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சாட்டை அடி மாதிரியான கேள்விகள் இதுல இருக்கு. ட்ரம்பை நோக்கி அவர் சொன்ன விஷயங்கள் என்ன? முதல்ல போப் லியோ 14 யாருன்னு பார்க்கலாம். இவரு அமெரிக்க பூர்வீகம் கொண்டவர். சவுத் அமெரிக்காவோட அர்ஜென்டினால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வரலாற்றிலேயே அமெரிக்க கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்னா இவருதான். பொதுவா ஒரு நாட்டோட தலைவர் அதே நாட்டை சேர்ந்த மத தலைவர்கிட்ட ஆதரவை எதிர்பார்க்கிறது வழக்கம். ஆனா போப் லியோ 14 அங்கதான் வேறுபடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அமெரிக்கனாக பிறந்தது உண்மைதான், ஆனா நான் இப்போ கிறிஸ்துவோட பிரதிநிதி. என்னோட தேசியம் என் மனிதாபிமானத்தை மறைக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. தெற்கு அமெரிக்காவோட வறுமையையும் மக்களோட வலியையும் நேரடியா பார்த்தவர் அவரு. அதனால்தான் ட்ரம்ப் அகதிகளுக்கு எதிராக சுவர் எழுப்புறதையும் போர் மேகங்கள் சூழ்வதையும் ஒருபோதும் அவர் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. மனிதாபிமானம் இல்லாத தேசியம் அது ஆன்மீகமே இல்ல அப்படின்றதுதான் அவர் உலகுக்கு சொல்லக்கூடிய பாடம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை புனித வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்து ஞாயிறு தொடங்கி ஈஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கும். அதனால இது புனித வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனித வாரத்துல இஸ்ரேல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுவும் கூட போப்பினுடைய கோபத்திற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கத்தோலிக்க தலைவர் கார்டினல் பியர் பட்டிஸ்டா பிசாபலா தேவாலயத்திற்குள் செல்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படல. போர் சூழலை காரணம் காட்டி இந்த தடையை விதிச்சாங்க. இது 140 கோடி கத்தோலிக்கர்களோட உணர்வுகளை காயப்படுத்துச்சு. வாட்டிகன் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சுச்சு. சர்வதேச அழுத்தத்துக்கு பிறகுதான் இந்த தடையை நீக்குச்சு இஸ்ரேல். புனிதமான இடங்களிலேயே வழிபட தடை விதிக்கப்படும் இந்த அரசியல் சூழலை தான் போப் கடுமையா எதிர்க்கிறாரு. இப்ப போப் லியோ 14 போர் குறித்து என்ன சொன்னாரு? அவர் ஆற்றிய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரையில் என்ன இருந்துச்சு? 3 முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. அது ட்ரம்போட நிர்வாகத்தை நேரடியாவே அவர் குற்றம் சாட்டுவதா தான் இருந்தது. யார் போர தூண்டுறாங்களோ அவங்க கைகள்ல ரத்த கரை படிஞ்சிருக்கு. அத்தகைய ஆட்கள் எத்தனை முறை பிரார்த்தனை செய்தாலும் கடவுள் அதை கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னாரு. இது ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட மிக நேரடியான எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. போர் அப்படின்னா ஒன்னும் வீடியோ கேம் கிடையாது. வெள்ளை மாளிகை இது ஏதோ வீடியோ கேம் மாதிரி சித்தரிச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதையும் அவர் கடுமையா கண்டிச்சாரு. பிறகு இன்னொரு விஷயம் சொன்னாரு. வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்றது சமாதானத்திற்கான தூதுவர்களா இருக்கணுமே தவிர குண்டு வீசக்கூடிய கருவிகளா இருக்கக்கூடாது அப்படின்னு அதையும் கடுமையா கண்டிச்சாரு. சரி, போப் சொன்னா ட்ரம்ப் கேட்பாரா? அவரும் கிறிஸ்தவர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கத்தோலிக்க கிறிஸ்தவர் கிடையாது. அவர் ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். ஆனா 2020ல இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் எந்த மத பிரிவையும் சாராத கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால 40ல இருந்து 45% பேர் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். இன்னும் ஒரு 15ல இருந்து 18% பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அதனால 2 பேரோட ஓட்டும் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போதைக்கு யார்
யார் பேச்சையும் கேட்கக்கூடிய மனநிலையிலேயே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. உலகத்துல எத்தனையோ வலிமையான தலைவர்கள் இருந்தாலும் யாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கேள்வி கேட்கவோ தட்டி கேட்கவோ தயாரா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வேட்டிகன்ல இருந்து ஒரு வலுவான குரல் ஒலித்திருக்கிறது. அதனால போப்போட இந்த செய்தியும் குரலும் ட்ரம்புக்கு எட்டும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எதுவா இருந்தாலும் அமைதி அப்படின்றது போருக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியா இருக்கக்கூடாது. அது இயல்பா உலகத்துல இருக்க ஒரு விஷயமா இருக்கணும். அதை தான் நம்ம போப் சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? போப்போட செய்தி ட்ரம்போட காதுகளுக்கு எட்டுமா? ஏதாவது பலன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.